ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லவர் என்ற இந்த தியான செய்தி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சர்வ வல்லவர் பாகம் 23. தலைப்பு: சர்வ வல்லவரே மன மகிழ்ச்சி. வேத பகுதி யோபு 22ஆம் அதிகாரம் 26 முதல் 30 வரை. அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியாயிருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். குற்றமற்றிராதவனையும் கூட தப்புவிப்பார். உம்முடைய கைகளின் சுத்தத்தி நிமித்தம் அவன் தப்பிப்போவான் என்றான். அன்பானவர்களே, இங்கே 26ஆம் வசனத்திலே சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியாயிருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வ வல்லவர் மேல் மன மகிழ்ச்சியாய் இருக்கும்போது நமது ஜெபம் கேட்கப்படுமாம், நமது காரியங்கள் நிலைவரப்படும் என்று வேதம் நமக்கு இங்கே சொல்லுகிறது. இந்த உலகத்திலே பல காரியங்களில் மனம் மகிழலாம். ஆனால் உண்மையாக மகிழ வேண்டிய மன மகிழ்ச்சி சர்வ வல்லவராகிய தேவனிடத்தில் அவரையே நமது மனமகிழ்ச்சியாக கொள்வதுதான் நமது வாழ்விற்கு மிகப்பெரிய மேன்மை. சங்கீதம் 37ஆம் சங்கீதத்தின் அதனுடைய 4, 5 ஆகிய வசனங்களில் வாசிக்கும்போது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இங்கேயும் இதற்கொப்பாக சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். இது தாவீது பக்தனுடைய சங்கீதம். அவர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. இன்று அநேகர் யூடியூப் மற்றும் சமூக வலைத்தளங்கள் போன்ற சோசியல் மீடியாவிலே பல காரியங்களை கண்டு சந்தோஷப்படுகிறார்கள். சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவது தவறல்ல, ஆனால் பிரயோஜனத்திற்காக மட்டும் பயன்படுத்துவது ஞானமான செயலாகும். ஆனால் தேவனிடத்தில் நாம் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்போது நமது விண்ணப்பத்தை தேவன் கேட்கிறார். ஒரு தேவ மனிதன் கூறினார், ஜெபம் என்பது நாம் தேவனிடத்தில் சொல்லும் வெறும் வார்த்தைகள் அல்ல, அது தேவனுக்கும் நமக்கும் இடையிலான உறவு என்றார் ஒரு தேவ மனிதன். நண்பர்களே, ஒரு மனிதனிடத்தில் ஒரு உறவு சரியாக இல்லாது இருக்கும்போது நாம் அவரிடத்தில் பேசுவதை அவர் எப்படி கேட்பார்? அவர் சொல்லுவதை நாம் எப்படி கேட்போம்? அது சரியாக இருக்காதல்லவா? அதை போலவே நாம் தேவனிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நமது விண்ணப்பம் கேட்கப்படும். நமது விண்ணப்பத்திற்கு அவர் பதில் தருவார். அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் நமக்கு அருள் செய்வார். அது மட்டுமல்ல, நமது வழிகளை அவருக்கு ஒப்புவிக்கும் போது, அவருக்கு தெரியப்படுத்தும் போது, அவரிடத்தில் நாம் சப்மிசிவ் அதை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அதற்கு நிச்சயமாய் நமக்கு பதில் தருகிறார், அதை வாய்க்க பண்ணுகிறார். ஆகவே கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருப்போம். சங்கீதக்காரன் தாவீது 42ஆம் சங்கீதம் 1, 2 ஆகிய வசனங்களில் அவர் சொல்லுகிறார், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். தாவீதுடைய வாஞ்சை, ஒரு மான் எப்படி தண்ணீர் ஓடைகளை வாஞ்சித்து ஆசையாயிருக்குமோ, தண்ணீர் ஓடைகளின் மேல் எப்படி மகிழ்ச்சியாயிருக்குமோ, அதுபோல நான் தேவனிடத்தில் தாகமாயிருக்கிறது. என் ஆத்துமா தேவன் மேல் நான் ஆசையாயிருக்கிறேன், எப்பொழுது அவருடைய சன்னதியில் வந்து நிற்பேன். என்ன பெரிய ஒரு வாஞ்சை பாருங்கள். அது மட்டுமல்ல, 63ஆம் சங்கீதம் அதனுடைய 1, 2 ஆகிய வசனங்களிலும் அவர் சொல்லுகிறார், வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஒரு தண்ணீரற்ற நிலம் தண்ணீருக்காக எப்படி ஏங்கி நிற்கும், அதுபோல
நான் உம்மை பார்க்க ஆசையாயிருக்கிறேன். அதுதான் அவருடைய ஆசை, வாஞ்சை, சந்தோஷம். தாவீதை தேவன் எவ்வளவாய் ஆசீர்வதித்தார். தாவீதை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் எவ்வளவு உற்சாகமாயிருந்தார். சங்கீதம் 130:6 அதிலே வாசிக்கும் பொழுது, எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்திற்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் என் ஆத்துமா அதிகமாய் காத்திருக்கிறது என்று கூறுகிறார். ஒரு இரவு நேர நைட் டியூட்டி பார்க்கின்ற ஒரு வாட்ச்மேன் எப்பொழுது விடியும், என் வேலையை முடித்துவிட்டு நான் ஓய்வெடுக்கப் போவேன் என்று விடியற் காலத்தை எதிர்பார்த்து காத்திருப்பார். அதை விட அதிகமாக என் ஆத்துமா தேவனுக்காக காத்திருக்கிறது. அவர் மேல் வாஞ்சையாயிருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்தை ஆசையாய் எதிர்நோக்கி இருக்கிற அந்த ஜாமக்காரனை விட நான் அதிக ஆவலாய் அவருடைய சமூகத்தை எதிர்நோக்கி இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். 91ஆம் சங்கீதம் 14 முதல் 16 வரை உள்ள வசனங்களில் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். தேவனிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிற மனிதனுக்கு தேவன் என்னெல்லாம் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்று பாருங்கள். ஆகவே இதை கேட்கின்ற அருமையான தேவ பிள்ளையே, நமது ஆசையும் வாஞ்சையும் மகிழ்ச்சியும் எதின் மேல் இருக்கிறது? விதவிதமான துணிகளை அணிவதிலா, விதவிதமான சமையல் செய்வதிலா, அல்லது தேவனுடைய பாதத்தில் அமருவதிலா, தேவனை தேடுவதிலா, தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதிலா? நாம் தேவனிடத்தில் வாஞ்சையாய் இருப்போமானால், சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாய் இருப்போமானால் நாம் பாக்கியசாலிகளாய் இருப்போம். உன்னத பாட்டு 2:3 சொல்லுகிறது, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் நேசர் இருக்கிறார், அதன் நிழலில் வாஞ்சையாய் உட்காருகிறேன். ஒரு தேவ பிள்ளையினுடைய ஆசையும் வாஞ்சையும் தேவனாக இருக்க வேண்டும். ஒரு தேவ பிள்ளையுடைய மகிழ்ச்சி தேவனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமது ஆவிக்குரிய வாழ்க்கையும் நமது வாழ்வும் மேன்மையாக இருக்கும். தேவனிடத்தில் வாஞ்சையாய், தேவனிடத்தில் மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது அவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிறார். ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது நிலைவரப்படும்படி தேவன் செய்வார். நமது காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆகவே தேவனிடத்தில் மகிழ்ச்சியாயிருப்போம், தேவனிடத்தில் மன மகிழ்ச்சியாயிருப்போம். தேவனுடைய சமூகத்தை ஆசையாய், வாஞ்சையாய், ஆவலாய் எதிர்பார்ப்போம். அதுவே நமது மேன்மை. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, சர்வ வல்லவரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இருக்கும்போது அவர் உமது விண்ணப்பத்தை கேட்பார். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். குற்றமற்றிருக்கிறவர்களும் தாழ்ந்தவர்களையும் கூட நீர் காப்பாற்றுவீர் என்றெல்லாம் நாங்கள் வாசித்தோம். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மேல் மகிழ்ச்சியாய் இருக்கவும், உமது சமூகத்தின் மீது வாஞ்சையாய் இருக்கவும், உமது வார்த்தைகளின் மீது ஆவலாய் இருக்கவும் நீரே எங்கள் மகிழ்ச்சியாய் இருந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் சந்தோஷம் உலகப் பொருள்கள் மேலும் நிலையற்றவைகள் மேலும் போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். சீஷர்களுக்கு சொன்னீரே, பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படிவதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டதற்காக சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னீரே. ஆம், உம்மிடத்தில் எங்கள் பெயர்கள் இருப்பதும், நீர் எங்களுக்கு துணையாயிருப்பதும், நீர் எங்கள் தேவனாயிருப்பதும், நீர் எங்களை விசாரிப்பதும் அதுவே எங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியாய் இருப்பதாக. அந்த மகிழ்ச்சியில் திளைக்க எங்கள் அனைவருக்கும் கிருபை தார். மாயான உலகப் பொருளில் எங்கள் மனம் மயங்காமல் எங்களை காத்துக்கொள்ளும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.